Hi friends, ரம்லான் மாதம் நோம்பு நாட்கள் நெருங்கிருச்சு. நோம்புக்காக முக்கியமான சில ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் ஐடியாஸ் தாங்க இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம்ஸ் டு ரஹானாஸ் கிச்சன். நோம்பு தரக்க முக்கியமான ஒன்று இந்த பேரிச்சம்பழம். இந்த பேரிச்சம்பழத்தை இன்னும் எப்படி ஹெல்த்தியாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு விதை உள்ளதோ அல்லது விதை இல்லாததோ எந்த பேரிச்சம்பழம் வேணால் எடுத்துக்கோங்க. அது கூடவே பிளேட்டில் கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பிஸ்தா பருப்பு, இந்த மாதிரி 3 வகையான நட்ஸை எடுத்துக்கோங்க. ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து நடுவில் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையை தனியாக எடுத்துடலாம். ஒரு பாதாம் பருப்பை எடுத்து விதை நீக்கிய பகுதியில் நடுவில் இந்த மாதிரி வச்சு விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கவர் பண்ணி விட்டுக்குங்க. அதே மாதிரி ஒரு முந்திரி பருப்பு, ஒரு பிஸ்தா பருப்பு நடுவில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேரிச்சம்பழத்துக்குள்ள ஆல்டர்னேட்டிவாக வச்சு விட்டுக்குங்க. ரெடி பண்ண எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்குங்க. ரெடி பண்ணுற நேரத்தில் கையில் க்ளவுஸை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சட்டுன்னு கெட்டும் போகாது. நோம்பு திறக்கிற நேரத்தில் தினமும் பேரிச்சம்பழத்து கூட ஒரு நட்ஸும் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குங்க. அதனால இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து டீ இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக ஒரு மசாலா பவுடரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். பேனில் பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது இந்த மாதிரி ஒரு 5-6 துண்டு சேர்த்துக்குங்க. அது கூடவே ஏலக்காய் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு 25 நம்பர் இருக்குங்க, அது சேர்த்துக்குங்க. லவங்கம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். எல்லாமே நான் வந்து நிறக்க எடுக்கல, தலை தட்டி அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எடுத்துக்குங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் பேன் வந்து லைட்டாக சூடான உடனே ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. அந்த சூட்டிலேயே லைட்டாக வறுத்து விட்டுக்குங்க. அடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்குங்க. அது ஆறுற கேப்பில் இன்னொரு பக்கம் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடரை சேர்த்துக்குங்க. சுக்கு பவுடரும் ரொம்ப வறுபற்றக்கூடாதுங்க. அதே மாதிரி பேன் சூட்டிலேயே ஒரு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுட்டு சுக்கு பவுடரையும் அது கூட சேர்த்து விட்டுட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க. அரைப்பட்டதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு எல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல சேர்த்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த டீ மசாலா பவுடரை எப்படி எவ்வளவு யூஸ் பண்றதுன்னு சட்டுன்னு பார்த்துடலாம். 2 பேர் அளவுக்கு எப்பயும் போல டீ போட்டுக்கிறேன். டீன்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க, அதை நான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதாவது லேடிஸுக்கு சில சமயம் காரணமே இல்லாமல் ஒரு மாதிரி லேசியாக இருக்கும். அப்போது நம்ம ரெஃப்ரெஷ்காக ஒரு டீ குடித்தா நல்லா இருக்கும். டீ குடித்த உடனே அதே மாதிரி ஒரு சுறுசுறுப்பு எங்கேருந்து தான் வருமோ தெரியல, அந்த மாதிரி வந்துடும். நான் பர்சனலாக அப்படி தான். இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டீ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்திருக்கிற இந்த டீ மசாலா பவுடர்லேருந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான பவுடரை சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்குங்க. மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க. நோம்பு நாட்கள் மட்டும் இல்லை, அடுத்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சம்மரில் நம்ம உடம்ப டீஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு ஆகணும். அதில் முக்கியமானது இந்த கடல் பாசி, பாதாம் பிசின், சியா சீட், சப்ஜா விதைங்க. ஃபர்ஸ்ட் கடல் பாசி பார்த்தோம்னா 2 ஃபார்ம்ல இருக்கும். ஒன்று ஸ்டிஃப் ஃபார்ம், இன்னொன்று பவுடர் ஃபார்ம். எனக்கு இங்கே பக்கத்தில் ஸ்டிஃப் ஃபார்ம்ல தான் கிடைச்சிது. அதனால அதை நான் ஃபர்ஸ்ட் கவரை ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். சிசரை வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்குங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு ஜெல்லியோ புட்டிங்கோ ஸ்டிஃப் ஃபார்மில் இருக்கும்போது நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா 15 நிமிஷம் ஆகும் அது மெல்ட் ஆகிறதுக்கு. அதுவே பவுடர் ஃபார்மில் இருக்கும்போது 5 நிமிஷத்தில் மெல்ட் ஆகி ரெடி ஆகிடும். இதனால டைமும் சேவ் ஆகும், நம்ம வேலையும் சீக்கிரம் முடியும். ரெடி பண்ணி எடுத்ததை நல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் சேர்த்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் பார்க்கறதுக்கு கற்கண்டு மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா கல் மாதிரி, உடைக்க கொஞ்சம் சிரமமான கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். பாதாம் பிசினை ஊற வைக்கும் போது இது ஊறி வர்றதுக்கு ஓவர் நைட் டைம் எடுத்துக்கும். அதனால இது 10 நிமிஷத்துலேயே ஊறி வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் பாதாம் பிசினை எடுத்து ஒரு உரல்ல நல்லா இப்படி இடிச்சு விட்டு அல்லது நல்லா ஒரு சுத்தியலை வச்சு குட்டி குட்டியாக உடைச்சி விட்டு எடுத்துக்குங்க. நல்லா இடிச்சு எந்த அளவுக்கு சின்ன பார்ட்டிகல்ஸாக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன பார்ட்டிகல்ஸாக ஆக்கி எடுத்துக்குங்க.
நல்ல ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக ஆன இந்த பாதாம் பிசினை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டு நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி விட்டு எடுத்துக்குங்க. ஆனால் டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி விட்டுக்காதீங்க, மிக்ஸி பிளேடு வந்து டேமேஜ் ஆகிடும். ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா இடித்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்குங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து சப்ஜா விதை, சியா விதை இதை ரெண்டுமே வாங்கி ஸ்டோர் பண்ணி விட்டுக்குங்க. ரெண்டுத்துலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சப்ஜா விதைன்னு பார்த்தோன்னா நம்ம உடல் சூட்டை குறைக்க உதவுறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற நச்சு நீரை அகற்றவும் உதவும். அதனால் கண்டிப்பாக இதை எடுத்துக்குங்க. சியா சீட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் மற்றும் நார் சத்து நிறைந்திருக்கு. அதனால் இதையும் அவசியம் எடுத்துக்குங்க. இந்த நோம்பு நாளில் ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி எடுத்துக்குங்க. அதாவது ஒரு நாள் சியா சீட்ஸு, ஒரு நாள் சப்ஜா சீட்ஸுன்னு மாற்றி மாற்றி அவசியம் எடுத்துக்குங்க. சம்மர் டேஸ்லேயும் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் ரெண்டுத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஜா விதை, பாதாம் பிசின், சியா விதை இது மூணுத்தையும் 2 டீஸ்பூன் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்குங்க. முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு கலக்கி விட்டுக்குங்க. 5 நிமிஷத்தில் 3 நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க. அடுத்து வர இருக்கிற வீடியோவில் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வைத்து ஜெல்லிஸும் புட்டிங்ஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிப்பரேஷன்ஸையும் பார்க்கலாம். பார்ட் 2ல் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.